ஒரு போலீஸ்கார செய்யற தவறுனால ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸ்கார மேல தப்பான அபிப்பிராயம் தாங்க வரும். இந்த வீடியோல தெரியுற 2 பேரு ஆந்திராக்காரங்க. இவங்க பைக்ல வரும்போது போலீஸ்கார எப்பயும் போல செக் பண்றதுக்காக அவங்க நிப்பாட்டிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க கீஸ் எல்லாம் புடிங்கிட்டு அவங்க கீழே விழுந்திருப்பாங்க, ஸ்லிப் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல சொல்றாங்க. நார்மலா அவங்களே வந்துட்டு நிறுத்துங்கன்னு சொல்லும்போது அவங்களே ஓரம் கட்ட தான் ட்ரை பண்ணிருக்காங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய தமிழ்நாடு பைக்ஸ் போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு ஹெல்மெட் எல்லாம் இல்ல, எங்களை மட்டும் ஏன் அவ்வளவு பிடிக்கிறாங்க அப்படின்னா, பிரதர் நான் இங்க ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எப்பவுமே பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல இருந்து வர வெஹிக்கல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ப்பாங்க. லைக் எதனா பொருட்கள் எதனா கடத்துறாங்களா இல்லைன்னா வேற எதனா இருக்கு அப்படின்ற ஒரு கோணத்துல தான் அவங்க பார்ப்பாங்க. அது அவங்களோட டியூட்டி. மத்தவங்க ஹெல்மெட் போல பிடிக்கலனா அது தப்பு தான், தப்பு இல்லைன்னு சொல்லல. பட் ஃபோக்கஸ் எல்லாமே இந்த பக்கம் இருந்திருக்கு. நான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரங்க கிட்ட சொல்றேன் என்னன்னா, ஒருத்தனை செக் பண்றீங்க, அவங்களுக்கு எல்லாம் ஹெல்மெட் ப்ராப்பரா இருக்கா, இந்த வண்டி டீல்ஸ் அவ்வளவுதானா, அவங்க பைக் ஃபுல்லாவே செக் பண்ணி எதனா மாட்டுதா இல்லையா, எல்லாமே கிளியரா இருக்குன்னா அவங்களை அப்படியே அனுப்பிச்சு விட்டுறணும். அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு 10,000 கட்டணும் 20,000 கட்டணும் சொல்லிட்டு கேட்கறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன்னா முன்னாடி ஓட்டுறவர்கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாம் இருந்திருக்கு, பின்னாடி ஓட்டுறவர்கிட்ட பாத்தீங்கன்னா லைசன்ஸ் இருக்கு. 2 பேரும் ப்ராப்பரா ஹெல்மெட் போட்டுருக்காங்க, எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது எல்லாமே கிளியரா தான் இருக்கு. இருந்துமே பாத்தீங்கன்னா அவர்கிட்ட காசு கேட்கறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. சார் என்ன சார் எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவா இருக்கு, அப்புறம் ஏன் சார் எங்களை நீங்க கேக்குறீங்க காசு, இதெல்லாம் கேட்டதுக்கு அவங்கள ஒரு மாதிரியா முறைச்சு பாக்குறது இந்த மாதிரி எல்லாம் மிரட்டி இருக்காங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 1000 rupees இவங்க கிட்ட எப்படியாச்சும் அவங்க வாங்கிட்டாங்க. அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டுமே இவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாதிரி கிடையாதுங்க, இப்ப ஆட்சி மாறிச்சு நாங்க நம்புறோம். இன்னமும் இந்த லஞ்சம் வாங்குறது தப்பே இல்லைனாலும் லஞ்சம் காசு கொடுக்கறது இதெல்லாம் வந்துட்டு வேண்டாங்க. ப்ளீஸ் தப்பு செய்யறாங்களா கண்டிப்பா நீங்க பிடிங்க, அவங்களுக்கான நீங்க ஃபைன் போடுங்க, அது தப்பே இல்லை. ஒண்ணுமே பண்ணாம இந்த மாதிரி வந்தவங்க நம்ம இது பண்றது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இந்த வீடியோ ஹையர் அஃபிஷியல்ஸ் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பாக்குது அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு இதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆட்சியில் அந்த மாதிரி எந்த ஒரு லஞ்சம் வாங்குறதோ கொடுக்கறது எதுவுமே நடக்காதுன்னு நாங்க நம்புறோம்.